மிகப்பெரிய நடிகர்களை ஒன்னா சேர்த்து கூட்டு போய் சாதனை படைத்தவர். அப்போ என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் மிமிக்ரி பண்றதுக்கு 2 நிமிஷம் தான் டைம் கொடுத்தாங்க. நான் ரொம்ப வருத்தப்பட்டேன், ரொம்ப டைம் கம்மியா இருக்கு அண்ணன். அதை பெருசா ஃபோக்கஸ் பண்ணணும் அவசியம் இல்லை, அவருக்கு 1000 வேலை இருக்கு. ஆனாலும் அந்த லிஸ்ட்டை பார்த்து என்னுடைய நேரத்தை எப்படியாவது கூட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணேன். அவசியம் இல்லை அவர் அதை பண்ணணும், என்னோட ஃபீலிங்கை புரிஞ்சுக்கிட்டு. அப்போ ரேவதி மேடமுக்கு 5 நிமிஷம் டைம் கொடுத்தாங்க சோலோ பெர்ஃபார்மன்ஸ். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டு ஒரு ஐடியாலஜி கொடுத்து அப்போதான் அந்த ரேவதி அம்மா மிமிக்ரி பண்ணுற மாதிரி பண்ண வச்சு பின்னாடி நான் இருந்தேன். கடைசியில் அவங்க சொல்லுவாங்க, நான் பண்ணல, இதெல்லாம் தாமு தான் பண்ணாரு. அதுக்கப்புறம் எனக்கு கொடுத்த 2 நிமிஷத்தில் என்னை மேடை ஏறி ப்ரோக்ராம் பண்ண வச்சார். இந்த மாதிரி கிரியேட்டிவிட்டிலாம் எனக்கு எடுத்து கொடுக்கணும் அவசியம் இல்லை ஒரு சாதாரண நடிகனுக்கு. அது மட்டும் இல்லை, இந்த ரகசியம் யாருக்கும் தெரியக்கூடாது, கடைசி வரைக்கும் சஸ்பென்ஸாக இருக்கணும்னு இந்த சஸ்பென்ஸை காப்பாற்றி உனக்கு எனக்கு ரேவதிக்கு மட்டும்தான் தெரியணும்னு வெளிநாட்டில் போய் அந்த மைக் சிஸ்டம் வரைக்கும் எனக்கு உதவி பண்ண அதெல்லாம் ஒரு உயர்ந்த ஆன்மாவால் தாங்க பண்ண முடியும். கொடுக்கறத கற்றுக் கொடுத்த, கொடுக்கறதே தெரியக்கூடாது தாமு. கடைசி அவரை நான் பார்த்தது எங்கள் மகாகுரு டாக்டர் அப்துல் கலாம் அவருடைய இறப்பன்னைக்கு தான் பார்த்தேன். அங்கே அருகில் இருக்கும்போது அண்ணியும் கேப்டனும் அங்கே பார்த்தேன். ஒரு குழந்தை மாதிரி கலாம் சாரை பார்த்து பார்த்து கதறினதை நான் பார்த்தேன். அன்னைக்கு தான் நான் கடைசியாக அவரை நான் பார்த்தது. அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் பார்க்குறேன். எல்லாருடைய ஆரோக்கியத்துக்காகவும் வாரி வாரி கொடுத்தவர் அவருடைய ஆரோக்கியத்தை விட்டுட்டாருன்னு தான் சொல்ல முடியும். ஆரோக்கியம் கை கொடுத்திருந்ததுன்னா இன்னார் அவர் பெரிய தலைவர். அவருடைய ஆன்மா பூர்ண சாந்தி அடையட்டும். அவருடைய ஆன்மா தெய்வீக நிலையில இப்ப இருக்கு. தொண்டர்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாது, குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்ல முடியாது, முக்கியமா அன்னிக்கும் குழந்தைகளுக்கும் அவருடைய மச்சானுக்கும் அவர் தான் ஆறுதல் சொல்லணும். இந்த புனித ஆத்மா பூர்ண அமைதி அடையட்டும். அவர் புகழ் நீடூடி வாழ்க. என்றென்றும் அவருடைய எங்களுக்கு கொடுத்த அறிவுரை, அந்த பாடங்களை தொடர்ந்து நாங்கள் பின்பற்றுவோம். புரட்சி கலைஞர் கேப்டனுடைய ஆன்மா நீடூழி வாழ்க.